வாழ்நாளுக்கும் வீட்டிலிருந்து சில பொருட்களை கொடுத்துடாதீங்க, கடனும் வாங்கிடாதீங்க. வாழ்க்கையில் சிறு விஷயங்கள் கூட பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று நமது முன்னோர்கள் சொல்லி வைத்துள்ளனர். குறிப்பாக வீட்டிலிருந்து சில பொருட்களை பிறருக்கு கொடுப்பதும் சிலவற்றை கடனாக வாங்குவதும் குடும்பத்தின் அமைதி, செல்வம், மன நிம்மதி ஆகியவற்றை பாதிக்கும் என்று சாஸ்திரங்களில் கூறப்படுகிறது. அதனால்தான் வாழ்நாளுக்கும் வீட்டிலிருந்து சில பொருட்களை கொடுத்துடாதீங்க, கடனும் வாங்கிடாதீங்க. தீப்பெட்டி என்பது அக்னி சக்தியின் சின்னமாக பார்க்கப்படுகிறது. வீட்டில் உள்ள தீப்பெட்டியை அடிக்கடி பிறருக்கு கொடுப்பது வீட்டின் சக்தியை வெளியே கொடுப்பது போல் கருதப்படுகிறது. அதேபோல் உப்பை கடனாக கொடுப்பது செல்வம் குறையும் என்பதற்கான அடையாளமாக சொல்லப்படுகிறது. எரியும் விளக்கு அல்லது தீபத்தை பிறரிடம் கொடுக்க கூடாது என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. விளக்கு என்பது வீட்டின் ஒளி மற்றும் நிம்மதியின் அடையாளம். அதனை வெளியே கொடுப்பது நல்ல அதிர்ஷ்டத்தை குறைக்கும் என்று நம்பப்படுகிறது. அதேபோல் இரவு நேரங்களில் பணம் கொடுப்பதும் தவிர்க்க வேண்டியது என்று கூறப்படுகிறது. துடைப்பம் என்பது வீட்டில் உள்ள அழுக்கையையும் தீய சக்தியையும் அகற்றும் பொருளாக கருதப்படுகிறது. அதனால் துடைப்பத்தை இரவில் பிறருக்கு கொடுப்பது லட்சுமி கடாட்சம் குறையும் என்ற நம்பிக்கை உள்ளது. மேலும் உடைந்த கண்ணாடி, சேதமடைந்த பொருட்களை வீட்டில் வைத்துக் கொள்ளவும் கூடாது என்று கூறப்படுகிறது. புதிய செருப்பு, உடை போன்றவற்றை நேரடியாக பிறரிடம் கொடுப்பதற்கு முன் பூஜை செய்து பயன்படுத்த வேண்டும் என்ற வழக்கம் உள்ளது. குறிப்பாக கருப்பு நிற உடைகள் கொடுப்பது நல்லதல்ல என்று சாஸ்திரங்களில் கூறப்படுகிறது. மஞ்சள், குங்குமம், விபூதி போன்ற புனித பொருட்களை மரியாதையின்றி பயன்படுத்தவோ வீசவோ தேவையில்லாமல் கொடுக்கவோ கூடாது. இவை ஆன்மீக சக்தியின் அடையாளம் என்பதால் மிகுந்த கவனத்துடன் கையாள வேண்டும் என்று முன்னோர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். பயன்படுத்திய பழைய தலையணை, படுக்கை சீட்டு போன்றவற்றை நேரடியாக பிறருக்கு கொடுப்பது நல்லதல்ல என்று நம்பப்படுகிறது. இவை வீட்டில் வாழும் மனிதர்களின் எண்ணங்கள், உணர்வுகள், சக்திகளை தாங்கியிருக்கும் என்பதால் அவற்றை அலட்சியமாக வெளியே கொடுத்தால் மன அமைதி குறையும் என்று கூறப்படுகிறது. இந்த நம்பிக்கைகள் அனைத்தும் தலைமுறையாக கடைபிடிக்கப்பட்டு வரும் வாழ்க்கை வழிமுறைகளாகும். அவற்றை முழுமையாக பின்பற்றினால் வீட்டில் அமைதி, செழிப்பு, நல்ல எண்ணங்கள் நிலைத்திருக்கும் என்று கூறப்படுகிறது. சிறிய கவனம் பெரிய நன்மையை தரும் என்பதே இந்த சாஸ்திர குறிப்புகளின் முக்கிய செய்தியாகும்.